உள்ளதான் இருக்கியா? இந்த வர டென்ஷனா இருக்கா போலியே, சமாளிப்போம். அப்புறம் பிரியா, என்ன ஏதோ அர்ஜென்ட்டா வர சொல்லியிருந்த, என்ன விஷயம்? மதன், நீ இன்னும் மாறவே இல்லடா. எல்லாத்துலயும் அலட்சியமா தான் இருப்பியா? அதுக்கு என்ன மாத்திக்கிட்டா போச்சு. சொல்லு, என்ன மாத்திக்கலாம்? நான் அதை சொல்லல, உன்னோட ஆக்டிவிட்டியை தான் சொன்னேன். உன் பிஹேவியரை சேஞ்ச் பண்ணிக்க சொல்றேன். ஒரு நிமிஷம், 2 கோலி சோடா. சின்ன வயசுல இருந்து என்ன எப்படி பாக்குற? அப்படிதானே இருக்கேன். இப்ப என்ன புதுசா கேக்குற? ஐயோ, நான் அதை சொல்ல மதன். உன்னோட ஆக்டிவிட்டிஸ் மாத்திக்கன்னு சொல்றேன். உன் பிஹேவியர் சேஞ்ச் பண்ணிக்கன்னு சொல்றேன். மாத்திக்கலாம் பிரியா, இத குடி. ஓகே, சில். நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஓகே, நீ என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கல, ஏதோ முடிவு பண்ணிட்டு தானே வந்திருக்க. அப்போ சொல்லிரு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச நீ இன்னைக்கு உன் கூட எதுவுமே இல்லை. மதன், நீ என்னை எவ்வளோ லவ் பண்ண எனக்கு நல்லாவே தெரியும். பட் நாளைக்கு உன்னை நம்பி நான் வந்தேன்னா என்னை வச்சு பார்த்துக்க வேண்டிய என்ன தகுதிடா இருக்கு? இப்போ நீ எதுவுமே இல்லாமல் இருக்க. சொந்தம், பந்தம், நட்பு, பணம், காசு எதுவும் இல்லாமல் இருக்கு. இதெல்லாம் சொன்னால் புரியாது மதன். உன்னை கேர் பண்ணிக்க உன்னால் முடியாத பட்சத்தில் என்ன எப்பரா பார்த்துப்ப? சம்பாரிச்சுக்கலாம் பிரியா. நிறுத்து ஒரு நிமிஷம். எனக்கும் நீ யாரும் இல்லைடா. அப்பா அம்மாவும் இல்லை, தாத்தா பாட்டி மட்டும்தான். கூட பிறந்தவங்களும் இல்லை. தனி ஒரு பொண்ணா இந்த சமூகத்தில் எவ்வளோ போராட்டிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். சரி, உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு மட்டும் மனசுல தோணுது. 4 வருஷமா நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன். இத்தனை நாள் வராத ஃபீலிங்ஸ் உன் நிச்சயத்துக்கு அப்புறம் ஏன் வருது? ஒருவேளை இதுதான் லவ்வா? ஆனா நீ இல்லைன்னா என்னால இருக்க முடியாது, அது மட்டும் நல்லா தெரியுது. அதுதான் எப்படிடா? உன்னால எனக்கு நல்ல ஃபேமிலி அமைச்சு தர முடியுமா? நல்ல லைஃப் அமைச்சு தர முடியுமா? சொல்லு. எல்லாத்தையும் விட்டுட்டு இப்பயும் உன் கையை பிடிச்சிட்டு வரேன். உங்க அம்மா என்னை விழுந்து விழுந்து அக்கறையை கவனிக்கிறதும், நான் அவங்க கிட்ட ஆசாசையா பேசுறதும் இதெல்லாம் நடக்குமா? இப்படி ஒரு ஃபேமிலி அமைச்சு தர முடியுமா? சொல்லு, இப்பயும் உன் கூட வந்துடுறேன். அழகடா. என்னடா? இங்க பாரு, டேய் தங்கம், உனக்கே நல்லா தெரியும்டா. எனக்கு ஆல்ரெடி நிச்சயம் முடிஞ்சிச்சுடா. இன்னும் 4 நாள் எனக்கு கல்யாணம் இருக்குடா. அது தெரிஞ்சு எதுக்குடா என்னை இவ்வளோ லவ் பண்ற? உன்கிட்ட ஒன்று சொல்லவா? உன் லவ் ஒரு 4 மாசம் முன்னாடி சொல்லியிருந்தா இன்னைக்கு உன் மனைவி ஆகிருத்திருப்பா. இப்போ என்னால் அந்த மாதிரி வர முடியாதுடா. எங்க தாத்தா பாட்டி ரொம்ப பாவம்டா. அப்பா அம்மா இல்லாம என்னை வளர்த்தாங்கடா. அவங்கள நான் தலைகுனிங்க வைக்க மாட்டேன்டா. அவங்கள எல்லாரும் கேவலமா பேசுவாங்கடா. இந்த வாழ்க்கை அவங்களுக்கான வாழ்க்கைடா. அவங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன். என்னை மன்னிச்சிடும் போது கொள்கிறது நீ தந்த வார்த்தையில்